எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் சௌபே. சைனாலேருந்து வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே சைனா பொருள் எல்லாமே பிடிக்கும். எல்லாமே வாட்சி சைனா போடுவீங்க, பொம்மை சைனா போடுவீங்க, தலை ஸ்லைடு சைனா போடுவீங்க, ஷூ சைனா போடுவீங்க. டாக்டர் மட்டும் வந்தால் என்ன, அதனால தான் நான் வந்திருக்கேன். பெரிய பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் அமேசான் காட்டில் போய் அர்வாமேட்டின் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். உங்கள் டாக்டர் தான் ஒன்னொன்றுக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க. மூக்குக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், நெஞ்சுக்கு ஒரு டாக்டர், அப்படி நிறையா பேர் இருக்காங்க. நான் எல்லாமே ஒரே டாக்டர் தான், எல்லாமே ஒரே மருந்து தான். அர்வாமேட்டினைடு தலையில வழுக்க இருக்கா, தலையில தடவு, முடி மறைச்சிடும். என் தலையை பார்க்காது, சிட்டி தலையை பாரு. அல்லா பத்தி டாக்டருக்கும் வழுக்க தான் இருக்கும். அதை போல என்ன சொன்னேன், முடி முளைக்கிறதுக்கும் அதான். அதே மாதிரி நெஞ்சு வெளியா, நெஞ்சில தடவு, வெளி பயிரும். எலும்பு குடுக்குச்சா, எலும்பு மேலே ஊட்டு, எலும்பு கூடும். அதே போல பிள்ளைக்கு காலில் புண்ணு இருக்கா, மருந்த ஊட்டு, நல்லா புண்ணு வரும். யாரும் பேஷண்ட் வர்ற மாதிரி இருக்கேன். என்ன இன்னைக்கு பையன் லீவ் போட்டான் போல இருக்கேன். வாமா வாமா வா, நீருமா தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட் வரட்டுமா, அதுக்குள்ள மருந்து கொண்டு வந்துட்டியாப்பா. பேஷண்ட் ஃபர்ஸ்ட் வரட்டும். என்ன நம்ம பேஷண்ட் என்ன கொடுத்தாரா? ஏமா நீ இருக்கியா? நீ இல்லாத தெரியாம நான் பேசிட்டேன். வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னம்மா தம்பியா? யாரு டாக்டர்? என்னம்மா சரியா போடுங்க டாக்டர். என்னம்மா நான் சைனா நீ சொல்லுமா, வரவன் நீ சொன்னா தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? இவர் மூஞ்ச பண்ண தம்பி பண்ணிட்டா டாக்டர். ஏமா முடியெல்லாம் கருப்பாரு, நல்லா தானமா இருக்காரு. உடம்ப பாரு டாக்டர், ஜோரம் அடிக்குது, 4 நாளா ஜோரம் அடிக்குது. மூச்சோ இருக்கு ஓடு. இப்படி போ, இப்படி போ, ட்ரெயின் போல போகுது. நல்லா அலோபதி டாக்டர் எனக்கு வைத்தியம் முடிச்சிருப்பாங்க. இப்படி சொல்லுவாங்க, பண்ணேன் பாத்தியா? இவருக்கு சைனா ரோகம்னு ஒரு வியாதி இருக்கு. சைனா ரோகம். நானும் வந்தேன், பொண்டாட்டி வந்து கட்டி குடிச்சிட்டு இருப்பீங்க போட்டுக்குது. பாஸ் பாஸ் இப்படிலாம் பேசக்கூடாது. ஸ்பெஷல் மருந்து செஞ்சு வச்சிருக்கேன், ஸ்பெஷல் மருந்து. ஐயா மருந்து கொண்டு வா பையா, கொடு பையா. பாசு பாசு, நம்ம என்ன கொலை கொட்டமா நிறுத்துறோம்? சரி சரி வச்சுக்கோ. என்ன மருந்து கேட்க மாட்டியா? பாய்சன் தான் போட்டிருக்கோம், தெரியாது உனக்கு? டாக்டர் சொல்லி கொடுத்தா பாய்சன் எல்லாம் மருந்து தான். பாய்சன் பாய்சன். ஆமா, இது ஸ்பெஷல் மருந்துமா, சாதா மருந்து இல்ல. 60 லிட்டர் 1 லிட்டர் இருக்கு. அதுல பட்டை 1/2 கிலோ இருக்கு, வாழை இலை இருக்குது. எல்லாமே சேர்த்து சைனா மிக்சியில அரைச்சி சைனா கப்பிலே போட்டு மிக்ஸ் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? சைனா டைல கொடுக்கணுமா டாக்டர்? சைனா வாட்ச் பார்த்து தான் கொடுக்கணும். சைனா டைலுக்கு அப்ப சைனா வாட்ச் நீயே கொடுத்துறியா டாக்டர்? அது கொடுப்பேன், இலவசமா கொடுப்பேன். இது 10,000 ரூபாய் கொடுத்தேன்னா அது இலவசமா கொடுத்துருவேன். ஐயோ ஐயோ, இந்த தின்னா இந்த எறும்பு மாதிரி ஆயிடுவான் போல இருக்குது என் வீட்டுக்காரரு. ஐயோ வாடாப்பா சாமி. 4 ரூபாய் வாங்கிட்டு கொடுத்து ஐயோ போடுவாரா? ஐயோ என் வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னா டாக்டர் கொண்டு வந்து 10,000 ரூபாய் கேட்க சொன்னார். இது இல்லைனாலும் பரவாயில்ல சாமி, இது இருப்பிக்கிறே புண்ணியம் நடக்கணும். நான் கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க, நீங்க வாங்க. ஆமா, சரியான சாவுக்குறாக்கி போல இருக்குது. காசு இல்லாம எதுக்குமா நீ வர? இந்த டாக்டர் நான் நெட்ல சைனா வாங்கி வீசை வாங்கி ஒட்டிக்கிட்டு வந்துக்கிறான். நான் டாக்டர் சைனான்னு பேச்சதான் நல்லா இல்லைங்க. என்னங்க எப்படி இருக்குது? ரொம்ப மூச்சு வாங்குதா? என்ன தாயத்தை கட்டினா மாறினாட்டா பண்ணிக்கிட்ட பேய் இவ்வளோ ஓட்டனையா? நீ இப்படி இருக்கிறீங்க சொல்லுவையா? உனக்கு டப்பா டான்ஸ் ஆனாலும் இந்த ரோஸுக்கு கொஞ்சம் கிடையாதுயா. வா கிளம்பி வா, இங்க பக்கத்துல இருக்கிற இங்கிலீஷ் டாக்டர் பார்த்துட்டு வரலாம். வா தெரியலையே, பார்த்தா எல்லாம் நல்ல டாக்டரா தான் தெரியுறாங்க. துட்டு கொடுக்கும் போது தானே தெரியுது எந்த டாக்டர்னு. வணக்கம் டாக்டர்.
உண்டது போகணும். கொஞ்சம் உட்காருங்க சார். அம்மா வாங்க, நீங்களும் இந்த பக்கம் வாங்க, உட்காருங்க. என்ன தொந்தரவு உங்களுக்கு? மூச்சு வாங்குது டாக்டர், மூச்சு வாங்குது டாக்டர், மூச்சு வாங்குது டாக்டர். இத்தனை தடவையா மூச்சு வாங்குது? ஐயோ 3 முறை சொல்லுவாரு டாக்டர். எனக்கு பழகி போச்சு. எது கேட்டாலும் எனக்கு மூச்சு வாங்குதுன்னு இதேதான் பேச்சு. ஆனால் தம் அடிக்க சொல்லுங்க, கட்டுக்கட்டா வீடியோ ஐயா 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 சிகரெட்ல என்ன பிடிப்பாங்களா டாக்டர்? சிகரெட் என்ன பிடிப்பாங்களா? என்ன சொன்னா அது இருக்கேன் சார். உங்களுக்கு இருமல் ஏதாவது வருதுங்களா? அப்பப்பா வரும். அது அப்படியே இருமல். சரி, பீடி நிறைய குடிப்பீங்களா? பீடியா? பீடி பிடிப்பேன். கட்டுக்கட்டா பிடிப்பாரு. வீடி மட்டும் தான் பிடிச்சிருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அவரையும் நாரடிச்சுப்பாரு, இந்த விஸ்கி ரம்மு பீரு அது ரொம்ப நல்ல பழக்கம் தான். விஸ்கிலாம் குடிக்க மாட்டாரா? அதெல்லாம் குடிக்க மாட்டா டாக்டர். பட்ட சாராயம் அதை எடுத்து குடிச்சிட்டு வீடு பூரா வாங்கி அடிச்சுட்டு நீ கிட்ட வந்து மூஞ்சி மேலே வாங்கி எடுத்துருவாரு டாக்டர். கொஞ்சம் சரி, காய்ச்சல் வருதுங்களா சாயந்தரம் நேரத்துல? என்னங்க சாயந்தரம் நேரத்துல காய்ச்சல் வருதுங்களா? கேட்கிறாரு டாக்டர். சாயந்தரமான ஜுரம் டாக்டர். பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் 3 தரம் தான். ராத்திரி வேர்த்து விடுதுங்களா? ஐயோ ராத்திரிலாம் வேர்க்குது டாக்டர். ராத்திரில சும்மா இருந்தாலே வேர்க்குது டாக்டர். சரி, இதுக்கு முன்னாடி எங்கேயும் வைத்தியம் பண்ணீங்களாமா? ஐயோ பக்கத்துல இருக்கிற பரம்பரை வைத்தியர்கிட்ட போய் 5000 அழுதும். அதுக்கப்புறம் ஒரு சித்த வைத்தியர் சொல்லிட்டு ஒரு சித்தங்கலங்கிற டாக்டர்கிட்ட போனோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சைனா டாக்டர்னு சொல்லிட்டு என்னத்தையோ கருவாட்டு குழம்புங்கிற மாதிரி எனக்கையோ கரைச்சி கொடுத்தான். அதையும் கொடுத்தோம். அக்யூபங்க்சர் போறீங்களாமா? அதான் குத்துவாங்கள ஊசியை வச்சு ஐயோ பஞ்சர் ஆகிட்டாங்க டாக்டர். சரி, எக்ஸ்ரே ஏதாவது எடுத்தாங்களா? எக்ஸ்ரேனா மாஸ் படமா? படமா அதெல்லாம் டாக்டர். படம் எடுத்து ஆயில் கொடுத்துரும் டாக்டர். படம் எடுக்குது டாக்டர். இது அந்த படம் இல்லை சார், இது எக்ஸ்ரே படம். உங்களுக்கு வியாதி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிற எக்ஸ்ரே படம். அது எடுக்கலையா? இல்லையா டாக்டர்? உள்ளுக்குள்ள இருக்குது சொன்னியா மயில் நீ சொன்னியா படம் எடுக்கணும்னு சொன்னியா? நீ சொல்லவே இல்லையா? நீ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மயில் ஒன்றும் சரியில்லை டாக்டர். சொல்ல மாட்டாரு இவரு. மைண்டு சரியில்லைன்னு எப்ப கேட்டாலே அவரை அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அவங்க கொண்டாடி பக்கத்து வீட்டு யமுனான்னா அவங்க புருஷன் என்னன்னா வாங்கி தரான். இவரு என்ன வாங்கி கொடுத்தாரா டாக்டர்? ஏன் டாக்டர் அடுத்த வீட்டுக்கு யாரும் பொட்டாட்டி நான் புடவை வாங்கி கொடுத்தா சும்மா இருப்பாங்களா டாக்டர்? என்ன டாக்டர் மயில் சொல்லுது? அவங்க வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்றாங்க. அடுத்த வீட்டுக்கு வர கொண்டாடி கிடையாது. அது ஏன் டாக்டர் நான் வாங்கி கொடுக்கணும்? அவங்க தான் கடைக்கு போனாங்கன்னா உள்ள உட்கார வச்சுட்டு உள்ள போனா 2 நாள் தாடியே வளர்ந்துருது டாக்டர். சரி, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்ரே, தண்ணி பரிசோதனை, ரத்த பரிசோதனை இதெல்லாம் எழுதி கொடுக்குறேன். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? டாக்டர் எப்படி இருந்தா இப்படி ஆகிட்டேன் டாக்டர். இப்படி நடந்துட்டு போவேன் டாக்டர். உங்களை பரிசோதனை பண்ணிட்டு நான் மருந்தெல்லாம் எழுதி கொடுப்பேன். நல்லா பாருங்க டாக்டர். நல்லா அந்த குழா வச்சு பாருங்க. அந்த சைனாக்கார டாக்டர் காது வச்சு கேட்டு கட்டிப்பிடி வைக்கணும். நான் என்னத்த பண்ணாலும் எனக்கு தெரியல. வாங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு வரலாம். என்ன சரக்கு கஷ்டம்? நான் இருப்ப கையில் ஆடுறீங்களா? வாங்கம்மா, பரிசோதனைலாம் பண்ணிட்டீங்களா? நீங்க கேட்ட படம் பிடிச்சாந்துருங்க டாக்டர். இன்னும் மூச்சு வாங்குதா? நிக்க வேணாம். டாக்டர் இது ஒரு பக்கம் கருப்பாகுது, ஒரு பக்கம் வெள்ளையாகுது. என்னது டாக்டர்? அவருக்கு காசு நோய் வந்துருக்குதுமா. காசு நோய்னா சயரோகம். எங்க டாக்டர்? இருதயம் நடுப்புற இருக்கிறது இருதயமா? காணவே டாக்டர். இவருக்கு இருதயமே இல்லையா? அதெல்லாம் வந்து நீர் கோத்துட்டு இருக்குமா, நுரையீரல்ல இருந்து கோத்துட்டு இருக்கு. அவருக்கு கள்ளசாராயம் அங்க கோத்துக்கிச்சா டாக்டர்? இல்லம்மா, அவர் அடிச்ச கள்ளசாராயம், பீடி இதெல்லாம் டிபியா மாறி நுரையீரல்ல நீர் கோத்துன்னு இருக்கு. அந்த நீரை வந்து டியூப் போட்டு எடுத்தாதான் அவருக்கு உடம்பு குணமாகும். எங்க டாக்டர் நெஞ்சில இருக்குதா? நெஞ்சில டாக்டர் தண்ணி இருக்குதா? ஆமா சார், நெஞ்சில தான் தண்ணி இருக்குது. ஐயோ நெஞ்சிலோட ஆலயம் தான் இருக்கும். நெஞ்சில குணமே இருக்குதா டாக்டர்? நல்லா ஜோக் அடிக்கிறாரு பாருங்க. ஆமா, உங்ககிட்ட வந்த உடனே கொஞ்சம் பேச்செல்லாம் ஒரு மாதிரி வருது டாக்டர். நல்லா வைத்தியம் பண்ணுங்க அவருக்கு.
சரிங்கம்மா, நான் வந்து நீர் டியூப் போட்டு நீர் எடுத்துடுறேன். எடுத்துட்ட பிறகு குணமாயிடுவாருமா. இந்த நீர் எப்படி டாக்டர் எடுக்கிறது? இங்க வச்சு எடுப்பீங்களா இல்ல அதுக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு சுத்தி போய் பணம் கட்டுவீங்களா? ஒரு பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நீர் எடுத்துட்டு கூட்டிட்டு வரேம்மா. சரிங்க டாக்டர். யோ, உனக்கு நெஞ்ச குத்தி நீர் எடுக்கிறாங்க. நெஞ்ச குத்தி மஞ்சா சொன்னா எடுப்பாங்க, உனக்கு நீர் எடுக்கிறாங்க. வா பார்த்து பார்த்து. டாக்டர் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு குத்துனாரு, அப்படியே நீர் 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 நீரா இருந்தது. அவரு நெஞ்சில இருந்து 1.5 லிட்டர் நீர் எடுக்க வேண்டியதாச்சுமா. 1.5 லிட்டர்? 1.5 லிட்டர் நீர் நெஞ்சுக்குள்ள வச்சிருந்தாரா டாக்டர் இவரு? ஆமாம்மா. இப்போ மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுக்குறேன். இப்போ டிபி நோய்க்கு வந்து 6 மாச காலம் வந்து வைத்தியம் பண்ணாருன்னா குணமாயிடும். அப்படின்னா என்ன டாக்டர்? டிபின்னா காச நோய்மா. ஐயோ, இவருக்கு டிபி நோயா வந்துச்சு. இந்த ஷயரோகம் அதுவா டாக்டருக்கு? அதுதாம்மா ஷயரோகம். அதுதான் அப்ப இதான் தண்ணி தட்டு தண்ணி டம்ளர் எல்லாம் வைக்கணுமா டாக்டர்? அதெல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாமா. அவரால் வந்துட்டு இப்போ தண்ணி தட்டு அப்படிலாம் ஒதுக்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து அவர் இரும்பும் போது மட்டும் வாயில் துணி வச்சு இருப்பீங்கன்னா யாருக்கும் வந்து அந்த வியாதி பரவாது. வியாதியும் பரவாயில்ல, வாயில் இருக்கிற டப்போ வராது டாக்டர். நீங்கள் மருந்து மாத்திரை எழுதி கொடுங்க, நாங்கள் பார்க்குறோம். சரிங்க டாக்டர், இதுக்கெல்லாம் எவ்வளோ டாக்டர் காசு? ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இதையும் 3 வாட்டியா ஏன் நின்று மறுவாதியா சொல்லு, இன்னும் குந்திக்கினே சொல்ற நீ ஏன் தெரியா? அதான் நல்லா மூச்சு விடுறியா பண்ணாட்டோ? ஃபீஸ் ஒன்று கொடுக்கலையா உங்களுக்கு? ஃபீஸ் ஒன்று கொடுக்கலையா? ஃபீஸ் கேட்குறையா? ஐயா எவ்வளோங்க ஐயா கொடுக்கணும் உங்களுக்கு? ஒரு 3000 ரூபாய்மா ஃபீஸ். என் உடம்பு 3000மா? என்னம்மா, இது நாள் வரைக்கும் நீங்கள் பரம்பரை வைத்தியம், சித்த வைத்தியம், சைனீஸ் மருந்து அங்கெல்லாம் போயிட்டு 20,000 ரூபாய் வந்து செலவு பண்ணிட்டு இங்கே நான் வந்து அவருக்கு வந்து நீர் எடுத்து அவரோட உயிரை காப்பாற்றிருக்கிறேன். ஒரு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு மருத்துவமனையை நடத்தணும்னா 72 விதமான வந்துட்டு இதெல்லாம் நம்ம 72 அரசாங்கத்துக்கிட்ட வந்து பதிவு வாங்கணும். அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இபியிலேருந்து, மெட்ரோ வாட்டர்லேருந்து, கார்பரேஷன்லேருந்து, போலீஸ்லேருந்து, பயோமெடிக்கல் பேஸ்லேருந்து இப்படி எல்லாத்துலேயுமே வந்து லைசன்ஸ் வாங்கணும். அப்படி இருக்கும்போது அது உயிரை காப்பாற்றின டாக்டர்கிட்ட ஒரு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்காக நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க. இதுவே வந்து போலி மருத்துவர்கள்கிட்டலாம் போயிட்டு ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணி அவர் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக முதல்லையே வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருந்திருப்போம்மா. உடனே வந்துருந்தா கொடுத்துருக்கோம் டாக்டர். இப்போ எல்லாத்தையும் கொடுத்ததுனால போண்டே நிற்கிறோம் டாக்டர். ஏதோ இருக்கிறத கொடுத்துருக்கோம் டாக்டர். இதாங்க டாக்டர். சரிங்கம்மா, பரவாயில்லம்மா. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. இப்படி வந்தானா இப்படி போறேன். நன்றி 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 வரேன். நன்றி. டாக்டர் விஜய் சந்தர் as allopathy doctor. டாக்டர் குமுதா லிங்கராஜ் as மைண்ட். டாக்டர் கபாச்சாரி பரட்டை. Dr. Arunal as Dr. Chaubey from China. Balachandran, Siddham Kaliki doctor, sorry, Siddha doctor. Dr. Parameswaran, Parampara doctor. சரி, இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே இப்போ உண்மையான டாக்டரு, இதில் யாரும் போலி டாக்டர் நினச்சிக்காதீங்க. இப்போ உண்மையான ஸ்பெஷாலிட்டி சொல்கிறோம். ஐ எம் a pulmonologist, chest physician. I'm an anesthesiologist practicing as a freelance as well as a professor of anesthesiology at Stanley Medical College, and I'm also a member of the Tamil Nadu Medical Council. I am a plastic surgeon, retired professor of plastic surgery, Madras Medical College. We have to remind him, sir is retired. He forgets that he's retired. I am Dr. Arunal, Professor of Neurology, Kilpack Medical College. This drama does not represent any of the qualified alternative medical practitioners. This depicts only about the quacks. Balachandran psychiatrist,
இந்த கதை வசனம் டைரக்ஷன் அவருக்கு நன்றி தெரிவித்து Parameswaran, I am a physician. தேங்க்யூ